السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن عليكم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق الرسول الكريم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையும், எதையெல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையும் அல்லாஹ்விடம் கேட்டவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்படியாக சஹாபாக்களின் வாழ்வு தரும் படிப்பினை என்கின்ற தொடர் தலைப்பின் வாயிலாக நாம் சஹாபாக்களின் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் வாழ்வு தரும் படிப்பினையை பார்த்து கொண்டிருந்தோம். அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் பல குழப்பங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே முளைக்க ஆரம்பித்தது. அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பல குழப்பங்கள் முளைக்க ஆரம்பிக்கும் பொழுது சில குழப்பங்களை வேரோடு அறுத்த ஒரு சஹாபி தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் இந்த சஹாபி? நாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு நபர் அலி இப்னு அபி தாலிப். இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தார்கள். தன்னுடைய சிறு வயதில் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா மகன், சாச்சாவினுடைய மகன், அபூ தாலிபினுடைய மகன்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மற்றொரு சிறப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி புதல்வியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மகளை பார்த்து என்னுடைய ஈரக்குலையினுடைய ஒரு துண்டு என்பதாக சொன்னார்களோ, என்னுடைய இதயத்தினுடைய ஒரு துண்டு என்பதாக எந்த மகளை பார்த்து சொன்னார்களோ அந்த மகளினுடைய கணவர்தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய சிறு வயதில் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகின்றார்கள்.
அவர்கள் சிறு வயதில் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலேயே தங்கியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனாக வளர ஆரம்பிக்கின்றார்கள். அபு தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு வயதில் வளர்த்த ஒரு மனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையினுடைய சகோதரர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சச்சா. அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே வளர ஆரம்பிக்கின்றார்கள். வளர்ந்து அவர்களுக்கு திருமணம் முடிகின்றது. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழையும் பொழுது அபு தாலிபுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவருக்கு ஒரு வறுமை, அனைத்து குழந்தைகளையும் அவர்களால் பார்த்து கொள்ள இயலவில்லை. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சாச்சாவினுடைய வீட்டில் வளர்ந்த காரணத்தினால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நம்மை வளர்த்தெடுத்தார்கள், நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னோடு தன்னுடைய வீட்டிலே வளர ஆரம்பிக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே பக்கபலகமாக இருந்த ஒரு மனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான், நபியே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இஸ்லாத்தை ஆரம்பமாக சொல்லுங்கள் என்பதாக சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் அழைக்குகின்றார்கள். அபூலஹப் முதற்கொண்டு அனைத்து நபர்களையும் அழைத்து ஒரு விருந்தை வைக்குகின்றார்கள். அந்த விருந்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தெல்லாம் உண்ட பிறகு மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ் தான் ஒரே இறைவன், லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது, அவனை தவிர எந்த ஒரு படைப்பினங்களையும் நாம் வணங்கக்கூடாது, நான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் என்பதாக சொன்ன பொழுது, இதை யாராவது ஏற்றுக்கொள்வீர்களா என்பதாக சொன்ன பொழுது அனைத்து உறவினர்களும் மௌனம் காத்து கொண்டிருந்த நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கைகளை உயர்த்தினார்கள். அன யா ரசூலுல்லாஹ், நான் இருக்குகின்றேன், யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் முதல் நபராக இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகின்றார்கள். எப்படிப்பட்ட சிறப்பு! கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய வீட்டிலேயே வளர ஆரம்பிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துன்பங்களில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், குமில் லைல இல்லா கலீலா, நபியே, நீங்கள் இரவு நேரத்திலே வணங்குங்கள், தொழுகுங்கள் என்பதாக சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தொழ ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நேரத்திலெல்லாம் நமக்கு 5 நேர தொழுகை கடமை ஆகியிருக்கின்றதே, இது போன்ற தொழுகையெல்லாம் அன்றைய நேரத்திலே நமக்கு கடமை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், குமில் லைல இல்லா கலீலா, இரவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் என்பதாக. இதை பார்த்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்களும் அந்த தொழுகையிலே இணைத்துக் கொள்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகின்றார்களோ அதை பார்த்து பார்த்து சிறு வயதிலே தொழ ஆரம்பித்தார்கள். இன்றைக்கெல்லாம் நம்முடைய வீட்டில் நம்ம தொழுதோம்னா சின்ன குழந்தைகள் என்ன செய்யும், நாம் தொழுவதை கண்டு கொண்டு அதுக்கு தொழுகெல்லாம் தெரியாது, எப்படி தக்பீர் கட்ட வேண்டும் என்பது தெரியாது, எப்படி ருக்கு செய்வது தெரியாது, சஜிதா மட்டும் கரெக்டாக பண்ணும். நம்ம செய்வதையெல்லாம் பார்த்து பார்த்து அந்த குழந்தைகள் அதே போன்று செயல்களிலே ஈடுபடும். அன்றைக்கு அப்படிதான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக தொழுக ஆரம்பித்த பொழுது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தொழுகையிலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்பால் அவர்கள் வளர ஆரம்பிக்கின்றார்கள்.
அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுடைய தோற்றமே எப்படி இருக்கும்னா, ஒரு குட்டையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், மிகப்பெரிய வீரர், ஆனால் குட்டையாக இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்திற்கு ஒப்பான ஒரு முகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு தோற்றத்திலே அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். காரணம், அவர்களுடைய சகோதரர்கள் அல்லவா. அதனால் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்தில், முகத்தோற்றத்தில் வந்தார்கள். இப்படியே காலங்கள் கடந்தோடி சென்று கொண்டே இருக்குகின்றது. ஹிஜ்ரத்தினுடைய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் நீங்கள் மக்காவை விட்டுவிட்டு மதீனாவிற்கு செல்லுங்கள் என்பதாக சொன்ன பொழுது, அனைத்து சஹாபாக்களும் இரவோடு இரவாக மக்காவை விட்டுவிட்டு ஹிஜ்ரத்திற்கு சென்று கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்திலே அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் மக்காவிலே இருக்குகின்றார்கள். காரணம், இரவு நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு கிளம்பிய பிறகு நாம் கிளம்புவோம் என்பதாக தயார் நிலையிலே இருக்குகின்றார்கள். அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், நபியே நீங்களும் அபூபக்கரும் மக்காவை விட்டு கிளம்புங்கள் என்பதாக சொன்ன பொழுது, அந்த இரவிலே மக்கத்து காஃபிர்கள் திட்டமிடுகின்றார்கள், இன்றைய இரவோடு இரவாக நாம் முஹம்மதை கொலை செய்ய வேண்டும். ஒரு மனிதர் கொலை செய்து விட்டால் அந்த கோத்திரத்திற்கு அது இழுக்காக மாறிவிடும். கிட்டத்தட்ட நம்ம 13 கோத்திரங்கள் இருக்குகின்றோம். 13 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு இளைஞர்களை தேர்வு செய்வோம். அந்த இளைஞர்களுக்கெல்லாம் பயிற்சி அளிப்போம். ஒரே நேரத்தில் அந்த 13 நபர்களும் முஹம்மதுவின் மீது ஈட்டியை பாய்ச்ச வேண்டும் என்பதாக அந்த இளைஞர்களுக்கெல்லாம் பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இரவிலே அந்த இளைஞர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாசலிலே தயாராக இருக்குகின்றார்கள். எப்படியும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபஜருக்கு எந்திப்பார்கள் அல்லவா. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கி விட்டான். கிட்டத்தட்ட ஹிஜ்ரத்திற்கு 6 மாதங்களுக்கு முன்பாக அல்லாஹ் தஆலா தொழுகையை மிஅராஜ் பயணத்தின் மூலமாக கடமையாக்குகின்றான். அவர்கள் எப்படியும் வெளியே வரக்கூடும். அந்த நேரத்திலே இந்த 13 நபர்களும் ஈட்டியை பாய்ச்ச வேண்டும் என்பதாக தயார் நிலையிலே இருக்கும் பொழுது, அல்லாஹ் தஆலா சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன், அவன் ஒரு சூழ்ச்சியை செய்கின்றான். அந்த 13 இளைஞர்களும் ஈட்டியுடன் கண்விழித்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு வாசலிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படியே முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நேரம் அல்லாஹ் தஆலா அந்த 13 நபர்களுக்கும் தூக்கத்தை தருகின்றான். அந்த 13 நபர்களும் தூங்குகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த படுக்கையிலே அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் படுக்குகின்றார்கள். பொழுது விடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டார்கள். பொழுது விடிந்தால் அந்த 13 நபர்களும் முழித்து பார்க்குறாங்க. என்னடா பொழுது விடிஞ்சிருச்சே, உள்ளே எட்டி பார்க்குறாங்க, யாரோ தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த 13 நபர்களும் நினைத்து கொள்கின்றார்கள், இன்னும் முகம்மது எந்திரிக்கவில்லை, நாம் இதுதான் நம்முடைய சமயம், கதவுகளை திறந்துவிட்டு நாம் உள்ளே சென்று முகம்மதுவை கொன்றுவிடலாம் என்பதாக ஆயத்தமான நேரம் போர்வை விளைக்கப்படுகின்றது. உள்ளே இருக்குகின்றார்கள் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய உயிரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துச்சமாக, என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, ரசூலை காப்பாற்ற வேண்டும் என்பதாக தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக படுத்திருந்தார்கள் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எத்துணை நபர்கள் இது போன்ற செயல்களை செய்வோம்? நம்ம எத்துணை நபர்கள் இது போன்று சிந்தித்திருப்போம்? அதுதான் அலி இப்னு அபீ தாலிப். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு
மதினாவிற்கு வருகின்றார்கள். ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு வந்தால் மதினாவிலே அவர்கள் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். இது போன்ற ஒரு ரமலானினுடைய பிறை 12 பத்ருக்காக சஹாபாக்கள் எல்லாம் செல்லுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செல்லுகின்றார்கள். பத்ருடைய நேரம், இரவு நேரத்தில் அல்லாஹ் தஆலா மழையை பெய்ய வைக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து கொண்டிருந்த நேரம். எதிரிகளோ 1000 நபர்கள், முஸ்லிம்களினுடைய படையோ 313 நபர்கள். ஒரு ஆளை மோதணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு 10 பேரை மோதுறதாக இருந்தால் நாம் அல்லது 10 பேராக செல்ல வேண்டும், அல்லது நம்மளுடைய கூட்டத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கணும். அங்கே 10 பேர் இருக்காங்க, இங்கே வெறும் 3 பேர் போனால் அந்த போரில் வென்று விட முடியுமா? அந்த சண்டையில் ஜெயிச்சிட முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கின்றார்கள். யா அல்லாஹ், இவர்களெல்லாம் உன்னை நம்பி வந்திருக்கின்றார்கள், வெறும் 313 நபர்கள். இவர்கள் நாளை தோற்றுவிட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே யாரும் இல்லாமல் மாறிவிடுவார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு உதவி செய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது துஆக்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். காலை பொழுது விடுகின்றது. எதிரிகள் 1000 நபர்கள் எதிரிலே நிற்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையிலே 313 நபர்கள். மக்கத்து காஃபிர்களிடம், அரபுகளிடம் ஒரு பழக்கம் இருந்தது. எடுத்தோடனே என்ன பண்ண மாட்டாங்க, போருக்கு போராக நேருக்கு நேராக மோத மாட்டார்கள். எங்கள் பக்கத்திலிருந்து 3 நபர்கள், எதிர் பக்கத்திலிருந்து ஒரு 3 நபர்கள், 3 நபர்களுக்கு 3 நபராக தனி சண்டை நடக்கும். அந்த சண்டையிலே யார் ஜெயிக்கின்றார்களோ அதை வைத்து யூகித்து விடுவார்கள் இவர்களின் மூலியமாக எந்த படை ஜெயிக்கும் என்பதாக. அதே போன்று மக்கத்து காஃபியர்களினுடைய படையிலிருந்து உத்துபா, ஷைபா போன்ற பெரும் பெரும் வீரர்கள் 3 நபர்களை நிப்பாட்டுகின்றார்கள். அந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய படைகளிலிருந்து மதினாவாசிகள் 3 நபர்கள் அன்சாரி தோழர்கள் நிற்கின்றார்கள். இதை பார்த்த அங்கிருந்த மக்கத்து காஃபிர்கள் கூச்சலிட்டார்கள், முகம்மதே, எங்களுக்கும் அன்சாரிகளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய குடும்பத்திலிருந்து உன்னுடைய படைகளில் இருக்கின்றார்கள் அல்லவா, குறைஷிகள் தான் எங்களிடம் மோதுவதற்கு தகுதியானவர்கள், குறைஷிகளை அனுப்பு என்பதாக சொல்லப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள். அதில் ஒருவர் அலி இப்னு அபி தாலிப். 3 நபர்களுக்கு 3 நபர்கள் தனி சண்டை நடக்க ஆரம்பிக்கின்றது. பத்ர்களத்திலே முதல் உயிரை கொலை செய்தார்கள் அலி இப்னு அபி தாலிப். இஸ்லாத்திற்கு முதல் கொலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைக்கு முதலாவதாக அந்த எதிரிகளை கொலை செய்தவர்கள் அலி இப்னு அபி தாலிப். அந்த தனிச்சண்டையிலே மற்றொரு சஹாபிக்கு காயம் ஏற்படுகின்றது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே நுழைகின்றார்கள். 2வது எதிரியையும் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வீழ்த்துகின்றார்கள். எப்படிப்பட்ட வீரம்! வீரத்திற்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள். அலி இப்னு அபி தாலிப் கிட்டத்தட்ட தனிச்சண்டையிலே 2 எதிரிகளை வீழ்த்தினார்கள். அதன் பிறகு போர் ஆயத்தமாகின்றது. போரினுடைய முடிவு இஸ்லாத்திற்கு சாதகமாக அமைகின்றது. அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மலக்குமார்களை இறக்கினான். மலக்குகள் போரிலே கலந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வெற்றி அடைந்தவர்களாக பத்ரிலிருந்து மதீனாவிற்கு சென்றார்கள். அது மாத்திரமல்ல, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார்கள். இல்லா தபூக் போரை தவிர அனைத்து போர்களிலும் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை இஸ்லாத்தினுடைய போர்களில் இணைத்து கொண்டார்கள். கைபர் இன்றைக்கு பேசப்படுகின்றது அல்லவா, கைபர் போர் நடந்தது என்பதாக யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும். அந்த கைபர் போரிலே மிகப்பெரிய ஒரு போர், கிட்டத்தட்ட 13 கோட்டைகள் கைபரிலே வந்தது.
அந்த கைபரிலே 13 கோட்டைகளையும் வீழ்த்துவதற்கு எந்த ஒரு முஸ்லிமாலும் முடியவில்லை. முற்றுகை நடைபெற்று கொண்டே இருக்குகின்றது. முஸ்லிம்களுக்கு உதவிகள் குறைந்து கொண்டிருந்த சமயம், யூதர்கள் தங்களுடைய கைகள் பலமாகி கொண்டிருந்த நேரம், போர் தினமும் நடக்குது. யூதர்கள் பயந்தாங்கோலிகளாக தங்களுடைய கோட்டைகளிலிருந்து அம்புகளை எய்கின்றார்கள். இன்றைக்கும் அதே போன்ற பயந்தாங்கோலிகள் தான் அவர்கள். என்றைக்கும் நேரடியாக மோத மாட்டார்கள். யாரையாவது ஏவி விடுவார்கள். கிறிஸ்தவர்களை நமக்கு எதிராக ஏவி விடுவார்கள், காஃபிர்களை நமக்கு எதிராக ஏவி விடுவார்கள். நேருக்கு நேராக நிற்க திராணி இல்லாதவர்கள் தான் யூதர்கள். அந்த யூதர்கள் அன்றைக்கும் அப்படித்தான் இருந்து கொண்டிருந்தார்கள். கோட்டைக்குள்ளாக இருந்து கொண்டு அம்புகளை எய்ய ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களினுடைய மேல்களில் அம்பு பாய்ந்து கொண்டே இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்தார்கள், இப்படியே போச்சுன்னா என்ன ஆயிரும், நம்முடைய படை வீழ்ந்துவிடும், ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்பதாக இரவு நேரத்திலே சஹாபாக்களை எல்லாம் அழைக்குகின்றார்கள். அழைத்து விட்டு சொன்னார்கள், நாளை காலை நான் ஒருவரை அழைப்பேன். அந்த மனிதரை அல்லாஹுக்கு மிகவும் பிடிக்கும், அல்லாஹுக்கு அந்த மனிதரை பிடிக்கும், அல்லாஹுக்கும் அந்த மனிதரை பிடிக்கும், அவருக்கும் அல்லாஹுவை மிகவும் பிடிக்கும், எனக்கும் அந்த மனிதரை அதிகமாக பிடிக்கும். அந்த மனிதரிடம் நான் இஸ்லாமிய கொடியை கையில் கொடுப்பேன், அவர் செல்வார், கைபரை வெல்வார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அழைப்பார்கள், நம்மளை அழைச்சிட மாட்டாங்களா என்பதாக அனைத்து சஹாபாக்களும் ஆச்சரியத்தில் உறைந்த நேரம். பொழுது விடுகின்றது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை பதிவு செய்கின்றார்கள். நான் எதற்காகவும் ஆசைப்பட்டது கிடையாது, ஆனால் கைபரின் தினத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கொடியை தரமாட்டார்களா, நான் அல்லாஹுக்கு விருப்பமானவனாக இருக்க மாட்டேனா என்பதாக நான் யோசித்து கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொழுது விடிந்தது, ஐன அலி, அலி எங்கே என்பதாக அழைத்தார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், கண்கள் எல்லாம் வீங்கியவர்களாக. இன்றைக்கெல்லாம் நம்முடைய ஊர்களிலே செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலே கண்கள் எல்லாம் நமக்கும் வீங்கும், கண்ணு வலி வருகின்றதல்லவா, மெட்ராஸ் ஐ, அது போன்ற ஒரு கண்ணு வலி அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வந்திருக்கின்றது. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய உமிழ்நீரை உமிழ்ந்து அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கண்களில் வைக்குகின்றார்கள். வைத்தால் அந்த கண்ணு அப்படி நார்மலான நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கின்றது. இன்றைக்கி நாம் யோசிக்கலாம், அப்போ நம்மளும் கண்ணில் நம்முடைய எச்சியை வைத்தால், நம்முடைய உமிழ்நீரை வைத்தால் கண் வலி சரியாயிருமா என்பதாக நாம் யோசிக்கலாம். அதெல்லாம் ஆகாது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில அற்புதங்களை கொடுத்து கொண்டே இருந்தான். அதில் ஒன்றுதான் அந்த கண்வலியின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்நீரை உமிழ்ந்து அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுடைய கண்களில் வைத்தார்கள். இது போன்ற அல்லாஹ் தஆலா பல அற்புதங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தான். நமக்கெல்லாம் படித்த ஒரு செய்திதான், ஒரு சஹாபியினுடைய வீட்டிற்கு விருந்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருந்தார்கள். எடுக்க எடுக்க உணவுகள் முடியாமல் வந்து கொண்டே இருந்தது. காரணம், அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பரக்கத்தை, ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தான். இது போன்ற ஒரு அற்புதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ்நீர் மூலியமாக அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுடைய கண்களிலே வைக்குகின்றார்கள். அலி இப்னு அபீ தாலிப் அவர்களிடம் சொன்னார்கள், நீங்கள் முன்னாடி போங்க, திரும்பி பார்க்காதீங்க என்பதாக. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கொடியை பிடித்தவர்களாக கோட்டையின் வாசலை அடைகின்றார்கள். கோட்டையினுடைய வாசலில் கதவுகள் இருக்கும் அல்லவா, இன்றைக்கு எப்படி இப்போ நம்ம உள்ளே வரும்போது எப்படி ஒரு கதவு இருக்குகின்றதோ, நம்முடைய வீடுகளுக்கு எப்படி வாசலில் கதவுகள் இருக்குகின்றதோ, அது போன்று கோட்டையினுடைய வாயிலில் பெரிய கதவுகள் இருக்கும். அந்த பெரிய கதவை
பார்க்குகின்றார்கள், ஒற்றை கைகளால் தூக்கி எறிகின்றார்கள். எப்படிப்பட்ட வீரர், எப்படிப்பட்ட வீரம்! கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இஹ்லாஸாக ஒரு விஷயத்தில் நுழைந்தால் இம்பாசிபிள் என்பதாக சொல்லுவார்கள் அல்லவா, நடக்கவே நடக்காது என்பதாக. அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே இது போன்ற பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தது. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதிசியாவுடைய போர், அந்த நேரத்திலே போர் படையிலே சஹாபாக்கள் எல்லாம் இருக்குகின்றார்கள். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவினுடைய மிம்பர் படியிலே இருக்குகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் போரில் யாரெல்லாம் போரிடுகின்றார்கள் என்பதனை கண்களில் காட்டினான். இது போன்ற அற்புதங்களை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி கொண்டே இருந்தான். அது போன்றுதான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு கோட்டையினுடைய கதவை நம்மளால் தூக்க முடியுமா? நம்முடைய வீட்டினுடைய கதவு கூட நம்மளால் தூக்க முடியாது. கோட்டையினுடைய கதவுகளை தூக்கி கலட்டி எறிகின்றார்கள். யூதர்கள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எவ்வளவு பெரிய யூதர்கள் எவ்வளவு சதி திட்டங்களை செய்தாலும், பலஸ்தீனத்திலே முஸ்லிம்களை ஓட விட்டாலும், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் முஸ்லிம்கள் அதே போன்று என்றைக்கு சஹாபாக்கள் யூதர்களை ஓட விட்டார்களோ அதே போன்று இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நடக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பல சம்பவங்கள் அவர்களுக்கு நடந்து கொண்டே இருந்தது. நேரத்தினுடைய சுருக்கம், கொஞ்சம் ஈஸியாக முடிக்கணும், நேரம் ரொம்ப போய்கிட்டே இருக்கு. அவர்களுக்கு அபூ துராப் என்கின்ற ஒரு பட்டை பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் சில நேரங்களில் கோபம் வரும் தெரியுமா? நம்மெல்லாம் வீட்டிலே சண்டையிடுவோம் தெரியுமா? அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ஒரு சின்ன விஷயத்திலே வாக்குவாதம் ஏற்படுகின்றது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை விட்டு மஸ்ஜிதுக்கு நோக்கி வந்து விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மதீனாக்குள்ளாக வந்தாலும் முதல்ல அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது மதீனாக்குள்ளாக வந்தாலும், எப்பொழுது மதீனாவை விட்டு வெளியேறி சென்றாலும் தன்னுடைய அன்பு மகளை பார்த்து முத்தமிட்டு விட்டு வெளியேறுவார்கள். நம்மெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? குழந்தைகளுக்கு முத்தமிடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு மறந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகளுக்கு பயணம் சொல்வதற்காக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். சென்றால் கணவனை எங்கே என்பதாக கேட்டபொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், வாப்பா, அவங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதம், என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க என்பதாக சொல்லப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிந்து விட்டது. அவங்க எங்கே தான் போவாங்க? கோச்சிட்டே வேற எங்கேயும் போயிட மாட்டாங்க. கோபம் வந்தா, வீட்டில் கோபம் வந்தா, சண்டை போட்டா பள்ளிவாசலுக்கு தான் வருவார்கள் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டார்கள். பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். இன்றைக்கெல்லாம் பள்ளிவாசல்கள் எப்படி கட்டப்படுகின்றது? ஆடம்பரமாக மிகவும் உயர்தரமான டைல்ஸ்களை ஒட்டுகின்றோம். அன்றைக்கெல்லாம் மஸ்ஜிதுன் நபவி வெறும் மண் தரையாக இருந்தது. அந்த மண் தரையிலே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுத்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அருகாமையிலே செல்கின்றார்கள். அதை உணர்ந்த அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக எந்திரிக்கின்றாங்க. எந்திரிச்சா அவங்களுடைய முதுகுப்புறமெல்லாம் மண் ஒட்டியிருக்கு. அந்த நேரத்திலே சொன்னார்கள், யா அபா துராப், மண்ணின் தந்தையே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டை பெயரை வைத்தார்கள். பின்னாளிலே அபூ துராப் என்பதாக அவர்கள் இந்த பெயரின் மூலியமாக மிக பிரபலியமாக அறியப்பட்டார்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படியே காலங்கள் உருண்டோடி கொண்டே இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத் நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின்றார்கள்.
அவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் ஆயத்தமாகின்றார்கள். அவர்களுடைய கைகளால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டப்பட்டார்கள். அதே போன்று அவர்களுடைய கைகளால் க்குள்ளாக இறக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் முடிவு செய்து கொண்டிருந்த நேரம், யார் அடுத்த கலீஃபா என்பதாக. அந்த இடத்திற்கு அலி இப்னு அபீ தாலிப் அவர்களால் செல்ல முடியவில்லை. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டிய காரணத்தினால், அவர்களை கஃபன் செய்து கொண்டிருந்த காரணத்தினால், அவர்களை தஃபன் அதாவது கபருக்குள்ளே இறக்கி கொண்டிருந்த காரணத்தினால், அந்த சகீஃபத்து பனி சஈதா என்கின்ற சங்கம் இருந்த இடத்திற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு செல்ல முடியவில்லை. தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள். காரணம், அனைத்து சஹாபாக்களும் ஒருமித்த கருத்திலே இருந்தார்கள். அடுத்த தலைவர் அபூபக்கராகத்தான் இருக்க வேண்டும். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அலி இப்னு அபீ தாலிபை நாம் நியமிப்போம் அடுத்த ஹலீஃபாவாக என்பதாக. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முன்னறிவிப்புகள் செய்திருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்த சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை அடுத்த ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கின்றார்கள். சிறிது காலம் இப்படியே போகுது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுகள் ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹுகள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திக்கின்றார்கள். அனைத்து சஹாபாக்களும் பையத் செய்து வந்த நேரம், அலி இப்னு அபீ தாலிப் மாத்திரம் பையத் செய்யவில்லை. அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுகள், யா அமீர் அல் முஃமினீன், முஃமின்களினுடைய தலைவரே, நான் உங்களுக்கு பையத்து செய்யலை. காரணம், நான் அங்கிருந்தேன், நான் ஆசைப்பட்டேன், எனக்கு தான் அடுத்த ஹலீஃபாவாக பொறுப்பு தரப்படும் என்பதாக நான் யோசித்து கொண்டிருந்தேன். அந்த அஃப்லலு மின்னி, நீங்கள் என்னை விட சிறந்தவர், தேர்வு செய்யப்பட்டது சிறந்ததுதான், நான் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கைகளை பிடித்தவர்களாக பையத்தை செய்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அவர்களுக்கு மிகப்பெரிய ஆலோசகராக அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அதே போன்று ஆலோசகர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அதிலும் ஆலோசகர். அவர்கள் ஆசைப்பட்டார்கள், நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நாம் இஸ்லாத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள். இன்னைக்கு நம்மளுடைய பதவிக்காக இஸ்லாமிய சமுதாயங்கள் பிரிந்து கிடக்குகின்றார்கள் அல்லவா? அது போன்ற ஆசை அல்ல. நான் தான் தலைவனாக வரணும் என்கின்ற ஆசை அல்ல. நான் வந்தால் இஸ்லாத்தை நான் வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆசையிலே எப்படியாவது ஆட்சி வந்துராதா என்பதாக யோசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஹிஜ்ரி 35 உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நேற்றைய தினம் அந்த வரலாறை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கு பையத் செய்யப்படுகின்றது. இவ்வளவு நாட்கள் எப்படியாவது ஆட்சி கிடைத்திராதா, எப்படியாவது ஆட்சி கிடைத்தால் இஸ்லாத்தை நாம் வலுப்படுத்த முடியாதா என்பதாக யோசித்து கொண்டிருந்த அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் ஆட்சி கொடுக்கப்படுகின்றது. ஆட்சியே வேண்டாம், இந்த கலீஃபாவினுடைய பதவியே வேண்டாம், வெறுத்த நிலையிலே அவர்களுடைய கைகளில் ஆட்சி ஒப்படைக்கப்படுகின்றது. எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலே கிளர்ச்சியாளர்கள் இருந்தார்களோ அதுபோன்று பன்மடங்காக அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கிளர்ச்சியாளர்கள் உண்டாக ஆரம்பிக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், யாரை நம்புறது என்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த நேரத்திலே வந்தது. யாரை தான் நம்புறது, யாரையுமே நம்ப முடியவில்லை. யார் கிளர்ச்சியாளர்கள், யார் உண்மையான முஸ்லிம்கள், யார் ஹவாரிஜிகள், யார் ஷியாக்கள் என்று யூகிக்க முடியாத ஒரு காலகட்டம். ஹவாரிஜிகள் அப்பொழுதுதான் தோற்றமடைந்தார்கள். ஷியாக்கள் அன்றைக்கு தான் உருவாகி இருந்த காலகட்டம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்தார்கள், இந்த பூமியிலே, இந்த மதீனாவினுடைய பூமியிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இரத்தம் அநியாயமாக ஓட்டப்பட்டு விட்டது. இனி
நம்முடைய தலைநகரம் மதீனாவாக இருக்கக்கூடாது, கூஃபாவிற்கு நம்முடைய தலைநகரத்தை மாற்றுவோம் என்பதாக கூஃபாவிற்கு மாற்றுகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தடுக்குகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலும் மதீனாதான் தலைநகரம். ஃபத்தஹே மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை தலைநகரமாக மாற்றி விடுவார்கள் என்பதாக. மாற்றவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலகட்டத்திலும் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு காலகட்டத்திலும் மதீனாதான் தலைநகரம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு காலகட்டத்திலும் மதீனாதான் தலைநகரம். அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த இடத்திலே, இந்த பூமியிலே 2 கலீஃபாக்களினுடைய இரத்தம் அநியாயமாக ஓட்டப்பட்டு விட்டது. இன்னும் நாம் இருந்தோம் என்று சொன்னால் கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் இருக்குகின்றார்கள், அடுத்தடுத்து கொலைகள் நடக்கும். ஆகையினால் இந்த பூமியை விட்டுவிட்டு வேறு பூமியை, நாம் வேறு ஒரு ஊரை தலைநகரமாக அறிவிப்போம் என்பதாக கூஃபா என்கின்ற ஊரை தலைநகரமாக அறிவித்தார்கள். அரபியிலே சொல்லப்படும் கூஃபி லா தூஃபி, கூஃபாவாசிகளை ஒரு காலமும் நம்பாதீர்கள் என்பதாக அரபியிலே சொல்லப்படும். கூஃபாவாசிகள் துரோகம் இழைப்பதில் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கெல்லாம் ஒரு நண்பனையோ ஒரு எதிரியையோ நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு துரோகி எப்படி வருவான் என்பதனை நம்மால் யோகிக்க கூட முடியாது. கூஃபாவாசிகள் துரோகம் இழைப்பதில் மிகவும் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தடுக்குகின்றார்கள். யா அமீரல் முஃமினீன், முஃமின்களினுடைய தலைவர் அலியே, கூஃபாவை தலைநகரமாக அறிவிக்காதீர்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குழப்பவாதிகள் என்பதாக தடுத்த போதும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஊரை தலைநகரமாக அறிவித்தார்கள். அந்த இடத்தில்தான் சஹாபாக்களினுடைய பிரிவுகள் ஆரம்பித்தது. சஹாபாக்களை பிரிக்க வேண்டும், இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமையாக இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் வெற்றியடைவார்கள், அவர்களை பிரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே ஹவாரிஜிகள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்பதாக சொல்லப்படுகின்ற ஹவாரிஜிகள் அப்பொழுதுதான் உருவாகினார்கள். முதலாவதாக ஜமல் போர், ஒரு போர் நடந்தது. ஒட்டகை போர் என்பதாக சொல்லப்படும். பெரிய நீண்ட வரலாறு, பேச ஆரம்பித்தோம்னா 12 மணி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளவோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு சுருக்கமாக சொல்கின்றேன். இந்த வரலாறுகள் எல்லாம் வெளியே நடத்தப்படாது. காரணம், ஒவ்வொரு ஆலிம்களிடமும் படித்து முடித்து வெளியே வரும் பொழுது பையத் வாங்குவார்கள். இதையெல்லாம் சொன்னீங்கன்னா மார்க்கம் பிரிந்து விடும். காரணம், சஹாபாக்கள் தவறு இழைத்தார்களா என்கின்ற கட்டத்திற்கு மக்கள் சென்று விடுவார்கள் என்பதாக எந்த ஒரு சஹாபியும் தவறு இழைக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஅஸ்ஹாபுன் நுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் வானத்தில் நிற்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபமன் இக்ததைத்தும் வைஹ்ததைத்தும், அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடையலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் எந்த ஒரு சஹாபாக்களும் எந்த ஒரு சஹாபியும் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை. ஆனால் ஹவாரிஜிகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இஸ்லாத்திற்குள்ளாகவே மாறுவேடம் தெரித்தவர்கள், குழப்பவாதிகள், துரோகிகள் இஸ்லாத்திற்குள்ளாக அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இருந்து கொண்டுதான் இருக்குகின்றார்கள். ஜமலுடைய போர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்திற்கு, அவர்களுடைய கித்தாலுக்கு, அவர்களுடைய கொலைக்கு யார் காரணம் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதை நீங்கள் யார் கொலை செய்தார்களோ அவர்களை பிடித்து கொலை செய்யுங்கள் என்பதாக அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கு சஹாபாக்கள் கடிதங்களை எழுதி கொண்டே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய சர்ச்சைகள் வெடிக்கும், மிகப்பெரிய கிளர்ச்சிகள் உண்டாகும். ஆகையினால் பிற்காலத்திலே நான் தேடிக் கொள்கின்றேன் என்பதாக அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் சொன்னாலும் சஹாபாக்களுக்கு மனமில்லை. நம்முடைய ஒரு சஹாபி, அஷரத்துல் முபஷராவில் ஒருவர், உஸ்மான் இப்னு அஃபான், ஹலீஃபாக்களில் ஒருவர், அவரை கொலை செய்திருக்கின்றார்கள்.
கண்டிப்பாக நியாயம் வேண்டும் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைக்காக மதினாவிலிருந்து பஸ்ராவிற்கு வருகின்றார்கள். அதில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஒரு பல்லாக்கிலே ஒரு ஒட்டகத்தின் மேலே அமர்ந்திருந்தார்கள். பேச்சுவார்த்தைக்காக ஒரு பக்கத்தில் சஹாபாக்கள், மறுபக்கத்திலும் சஹாபாக்கள். ஆனால் இரண்டு பக்கங்களிலும் துரோகிகள் மாறுவேடம் தரித்தவர்களாக முஸ்லீம் என்கின்ற பெயர்களிலே உள்ளே பதுங்கியிருந்தார்கள். அந்த நேரத்திலே பேச்சு ஆரம்பமாகுவதற்கு முன்னால் இரண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய துரோகிகளும் அம்புகளை எய்ய ஆரம்பித்தார்கள். அம்புகளை எய்ய ஆரம்பித்தால் அதிகமான சஹாபாக்களினுடைய இரத்தம் பஸ்ராவினுடைய பூமியிலே சிந்தப்படுகின்றது. அதிகமான சஹாபாக்கள் பஸ்ராவிலே, ஈராக்கிலே, இன்றைக்கு பஸ்ரா என்கின்ற ஊர் இன்றைக்கும் இருக்குகின்றது. அந்த இடத்திலே அதிகமான சஹாபாக்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இதை பார்த்த அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் உடனடியாக கட்டளையிட்டார்கள், இந்த போரை நம்ம நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு சஹாபாக்களும் நேர்ந்து விடக்கூடாது. சில சஹாபாக்கள் எல்லாம் பின்னோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். காரணம், உள்ளே துரோகிகள் இருப்பதை கண்டறிந்தார்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஷரத்துல் முபஷராவில் ஒரு சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர். அந்த சஹாபி அந்த ஜமல் போரிலே, ஒட்டக போரிலே போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பை நாம் கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மதீனாவிலே இருக்கும் பொழுது, மதீனாவினுடைய பள்ளியிலே அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுவும் மக்காவிலிருந்தே தோழர்கள், சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் தோழர்கள். ரெண்டு பேரும் ஒரு ரகசியத்தை பேசி விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் மதீனாவிலே. இன்னைக்கெல்லாம் ஒரு இளைஞர்கள் ஒரு பட்டாளம் சேர்ந்து விட்டால் பள்ளியில் எப்படி விளையாடுவார்களோ அது போன்ற அன்றைக்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுவும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ரகசியத்தை பேசி சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் இன்றைக்கு சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு நேரம் வரும் ஜுபைருக்கு எதிராக அலி நிற்பார், அலிக்கு எதிராக ஜுபைர் நிற்பார். அந்த நேரத்திலே ஜுபைரே நீங்கள் விட்டு கொடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் இந்த இரண்டு சஹாபாக்களும் சிரித்தார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் அலிக்கு எதிராக நிற்பேனா? யா ரசூலுல்லாஹ், நான் ஜுபைருக்கு எதிராக நிற்பேனா என்பதாக. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி கொடுக்கப்படும் பொழுது சஹாபாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தார்கள் அல்லவா? ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாக்கினை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு விட்டு கொடுத்தார்கள். அந்த போரிலே, ஜமலுடைய போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எதிர் அணியிலே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே இரண்டு நபர்களுக்கு மத்தியிலும் போர் ஆரம்பிக்கின்றது. ரெண்டு பேரும் கத்தியில வாளை வைத்து சண்டை ஆரம்பிக்கின்றது. அந்த நேரத்தில் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகம் ஊட்டினார்கள், ஜுபைரே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு முன்னறிவிப்பு செய்தார்கள் அல்லவா, உங்களுக்கும் எனக்கும் இது போன்ற ஒரு போர் வரும், நீங்கள் விட்டு கொடுங்கள் என்பதாக சொன்னவுடன் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாளை அப்படியே போட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள். இதுதான் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் சமிஅனா வதஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பதாக இருப்பார்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு வெளியேறுகின்றார்கள், காஃபிர்களால் கொலை செய்யப்படுகின்றார்கள், அங்கு இருக்கக்கூடிய துரோகிகளால் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இதையெல்லாம் கண்டு கொண்டிருந்த அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அதே இடத்திலே தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை துண்டாக வெட்டப்படுகின்றது.
அஷ்ஷரத்துல் முபஷ்ஷராவில் இருக்கக்கூடிய 2 சஹாபாக்கள் ஒரே நாளிலே ஒரே இடத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஜுபைர் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிட்டார்கள். இதற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருந்த அந்த ஒட்டகத்தினுடைய காலை வெட்டச் சொல்கின்றார்கள். வெட்டப்படுகின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய பல்லாக்கு கீழே விழுகின்றது. உடனடியாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிட்டார்கள், போரை நிறுத்துங்கள், எதிரில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை எல்லாம் அமைதியாக ஒரு இடத்திலே அமர வையுங்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்பதாக கொடுக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் தான் யோசிக்க ஆரம்பித்தார்கள், நம்முடைய படையிலும் சரி எதிரிலுடைய படைகளிலும் சரி சஹாபாக்களும் இருக்குகின்றார்கள், துரோகிகளும் இருக்குகின்றார்கள். பாதிப்பு யாருக்கு? சஹாபாக்களுக்கு. ஆகையினால் நாம் போர் செய்யக்கூடாது என்பதாக அதே இடத்திலே தடுத்து நிறுத்தப்படுகின்றது. காலங்கள் உருண்டோடுகின்றது. சில மாதங்களுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் ஒரு சிறப்புக்குரிய சஹாபி. யார் என்று சொன்னால் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களும் இது போன்ற ஒரு நியாயத்திற்காக, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், நியாயத்தை கேட்பதற்காக வருகின்றார்கள். வந்தால் அந்த இடத்திலே இதே போன்று போர் ஆரம்பிக்கின்றது. இதே போன்று கயவர்கள் 2 பக்கங்களிலிருந்தும் போரை தூண்டிவிட ஆரம்பிக்கின்றார்கள். அங்கும் பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே எதிரில் இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை உயர்த்துகின்றார்கள், போரை நிப்பாட்டுங்கள், குர்ஆனின் பக்கம் ஒன்றிணையுங்கள் என்பதாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு உணர்ந்து கொள்கின்றார்கள். எதிரில் சஹாபாக்கள் இருக்குகின்றார்கள், போரை நிப்பாட்டணும் என்பதாக நிப்பாட்டும் பொழுது அங்கிருந்த கயவர்கள், அங்கிருந்த முஹாஜிரீன்கள், இந்த இடத்துல தான் இஸ்லாமிய சமுதாயத்தை உடைக்க வேண்டும் என்பதாக ஒரு பிரிவு கிளம்புகின்றது. அவர்கள் சொன்னார்கள், யா அலியே, கொஞ்ச நேரம் கொடுங்க, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் காலி பண்ணி விடுவோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குகின்றார்கள், யாரடா நீங்கள், யாரை காலி செய்ய போகின்றீர்கள்? எதிரில் நிற்பவர்கள் சஹாபாக்கள், இங்கே நிற்கிறவங்களும் சஹாபாக்கள், நீங்கள் யார் என்பதாக பார்க்கும் பொழுது பேச்சுவார்த்தைக்காக, ஒப்பந்தத்திற்காக 2 பக்கங்களிலிருந்தும் சஹாபாக்கள் பேச்சுக்காக அனுப்பப்படுகின்றார்கள். அங்கிருந்த அங்கிருந்த ஹவாரிஜிகள் சொல்ல ஆரம்பித்தார்கள், அலியே, நீங்கள் முர்த்ததாகி விட்டீர்கள், நீங்கள் இப்போ போர் செய்யலைன்னா நீங்கள் முர்த்ததாயிட்டீங்க, நீங்கள் மீண்டும் கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்குள்ளாக வாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் சஹாபாக்கள் அல்ல, அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்படுகின்றது. யார்? அஷரத்துல் முபஷ்ஷரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகோதரர், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி. அவர்களை பார்த்து சொன்னார்கள், அலியே, நீங்கள் முர்த்ததாகி விட்டீர்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்றைக்கும் பார்க்கலாம், இதே சித்தாந்தத்துடன் பல நபர்கள் இன்றைக்கும் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களை காஃபிர்கள் என்றும் சஹாபாக்களை துரோகிகள் என்றும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கு சொல்லுவோம், யாரடா காஃபிர், யாரடா துரோகிகள்? நீங்கள் தான் இன்றைக்கு குழப்பங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், அன்றைக்கு ஹவாரிஜிகள் இருந்தார்கள், இன்றைக்கு நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது. இந்த மக்கள் எல்லாம் தனியாக வருகின்றார்கள். ஹவாரிஜிகள், அலியே, இனி உங்களுக்கு கீழாக நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் ஒரு தனி பகுதியுடைய மக்கள், நாங்கள் இனி தனியான ஒரு தலைமையிலே இருப்போம் என்பதாக சொல்லிவிட்டு, நீங்கள் எல்லாம் சஹாபாக்களை எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் காஃபிராகிவிட்டீர்கள், நாங்கள் தான் உண்மை முஸ்லீம்கள் என்பதாக. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருந்தார்கள். அங்கிருந்த இன்னொரு கூட்டம் சொன்னார்கள், இந்த அலி யாரு தெரியுமா? அலிதான் உண்மையான நபி, அலியை நாம் நபியாக இருப்போம்,
அலி ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொடுப்பதற்கு பதிலாக, அலிக்கு கொடுப்பதற்கு பதிலாக அவர்களுடைய சகோதரர் முகமதிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து விட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டு, அந்த இடத்தில் இந்த ஷியாத்து அலி, அலியினுடைய நேசர்கள், அலியினுடைய காதலர்கள் என்பதாக ஷியா பிரிவினர்கள் தனியாக வருகின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 40 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 30 ஆண்டு கூட ஆகவில்லை. அதுக்குள் இவ்வளவு பிரிவுகளா? இவர்களை சும்மா விடக்கூடாது. அவர்கள் வாழக்கூடிய பகுதியிலெல்லாம் யாராவது ஒரு முஸ்லீம் சென்று விட்டால் அதே இடத்தில் கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். ஹவாரிஜ்களும் சரி, ஷியாக்களும் சரி, இப்படிப்பட்ட மூர்க்கத்தனமாக நடக்க ஆரம்பித்தார்கள். அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் போர்ப்படைகளை அனுப்பி அந்த ஷியாக்களையும் ஹவாரிஜ்களையும் கட்டுக்குள்ளாக கொண்டு வந்தார்கள். அவருடைய படைகளை எல்லாம் நொறுக்கி தள்ளினார்கள். இறுதியாக ஹிஜ்ரி 40 அங்கிருந்த ஹவாரிஜ்களில் சில மனிதர்கள் தப்பியிருந்தார்கள். ஒரு குரூப் இருந்துச்சு, ஒரு கூட்டம் இருந்தது. சதி திட்டத்தை போட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய அலியையும் கொலை செய்ய வேண்டும், முஆவியாவையும் கொலை செய்ய வேண்டும், இவர்களெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. இவர்களை நாம் கொலை செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்கின்ற ஒரு எண்ணத்திலே விஷம் தடவப்பட்ட கத்தியை ஆயத்தமாக மாற்றுகின்றார்கள். அந்த நேரத்திலெல்லாம் இமாம்கள் தொழ வைக்க மாட்டார்கள். இமாம்கள் யார் என்று சொன்னால், யார் நாட்டினுடைய ஆளுநர்களாக, யார் நாட்டினுடைய ஹலீஃபாவாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் தொழுகையை தொழ வைப்பார்கள். ஃபஜருக்காக அலி இப்னு அபீ தாலிப் வருவார். எந்த பகுதியிலே முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்தார்களோ அந்த பகுதிக்கு முஆவியா தொழுகைக்காக வருவார். இருவரையும் ஃபஜர் நேரத்திலே எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொன்றார்களோ அது போன்று கொல்ல வேண்டும் என்பதாக திட்டமிடப்படுகின்றது. திட்டமிடப்பட்டால் அந்த திட்டத்திலே அல்லாஹ் தஆலா முஆவியாவை காப்பாற்றுகின்றான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அந்த நேரத்திலே உடம்பு முடியாமல் மற்றொரு சஹாபி அந்த இடத்திலே தொழ வைக்கின்றார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பதிலாக அந்த இடத்திலே அந்த சஹாபி விஷம் தடவப்பட்ட கத்தியால் குத்தப்பட்டு அதே இடத்தில் ஷஹீதாகின்றார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பஷராவிலே, கூஃபாவிலே அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீரை கட்டுகின்றார்கள். ஃபஜருடைய நேரம் கட்டினால் பின்னால் இருந்த அந்த துரோகி தன்னுடைய கத்தியால் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு குத்துகின்றான். அதே இடத்திலே அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகின்றார்கள். இனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 நாட்களாக சஹாபாக்களின் வாழ்வு தரும் படிப்பினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த 4 நாட்களிலும் ஒவ்வொரு ஹலிஃபாவினுடைய வரலாறை பார்த்து கொண்டே வந்தோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தவிர மீதம் இருக்கக்கூடிய 3 ஹலிஃபாக்களையும் கயவர்கள் ஷஹீதாக்கினார்கள், அவர்களை கொலை செய்தார்கள். இதற்கு பின்னால் அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் பல குழப்பங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே உருவாக ஆரம்பித்தது. ஷியாக்கள் தனி பிரிவாக பெரும்பான்மையாக மாற ஆரம்பித்தார்கள். ஹவாரிஜிகள் தனி கூட்டமாக உருவெடுக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய உற்றார் உறவினர்களை, நம்முடைய ஊர்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. சஹாபாக்களினுடைய வாழ்வுகளிலிருந்து பல படிப்பினைகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கைகளில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அல்லாஹ் தஆலா மாற்றி அமைப்பானாக என்ற துஆக்களை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வஹர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك.